வணக்கம்ங்க. ஒரு சின்ன பதிவு. என்ன பதிவுனா, நம்ம எந்த ஒரு பழச்செடி வச்சாலும் அந்த இடத்த வந்து ஒன்று மூடாக்கு போடுவோம், இல்லைன்னா வெறுமனே விட்டுருவோம். ஒன்று நம்ம இலை சருகுகள் மூடாக்கு போடுவோம், இன்னொன்று உயிர் மூடாக்கு, இன்னொன்று கல் மூடாக்கு. நான் போட்டிருக்கிற மூடாக்கு உயிர் மூடாக்கு. உயிர் மூடாக்குனா உயிர் மூடாக்கில் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி போட்டிருக்கிறேன். எங்காட்டுமா ஒரு அங்கங்கே பிச்சு ஒரு 4 நாள் நட்டு விட்டேன். இப்படி இந்த அளவுக்கு இருக்கும். பிடிங்கி இது ஒரு 4-5 நட்டு விட்டேன் சுற்றி. இப்போ பாருங்கள், நமக்கு கொய்யா செடியும் வளர்ந்துருது, நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரையும் ஆகிடுது, நமக்கு பில்லும் கட்டுப்பட்டுருது. இந்த இடம் மட்டும் இல்லைங்க, இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் போட்டு விட்டேன். சும்மா 2 அப்படியே நட்டு விடுறது தான். பெருசாக பராமரிப்புலாம் தேவையில்லைங்க. அந்த கீரைக்கு அழகாக அப்படியே பறிச்சிக்கலாம். தென்னை, நாட்டு தென்னையில் வந்து இங்கேருந்து போட ஆரம்பிச்சது தான். எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு தேவையான கீரை இதிலே பூர்த்தி ஆகிடும். ஒரு நாள் அதில் பறிப்போம், அதெல்லாம் அதில் பறிச்சுக்குவோம், இல்லைனா இதில் பறிச்சுக்குவோம். இப்போ வந்து நமக்கு இதில் பில்லு இருக்கான்னு பாருங்கள். களை நல்லாவே கட்டுப்படுது. நமக்கு வந்து 3 வகையாக நம்ம பயனடைகிறோம். ஒன்று, களை கட்டுப்படுது. 2வது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகள் எடுத்துக்கிறோம். 3வது, பாய்க்கும் போது கூட இங்கேருந்து தண்ணி இங்கேமா போகிறதோ, மண் அரிக்கிறதோ, இந்த மாதிரி கீரைகள் இருந்ததுன்னா அந்த மண்ணை அரிக்காது. ஏன்னா வேர்கள் அங்கங்கே பிடிச்சிருக்கிறதுனால என்ன ஆகுனா அப்படியே இருக்கும். ஸோ இப்போ எது வரையும் வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே என்ன பண்ணுவோம், பழச்செடிக்கு இதில் தான் போட்டு விட்டுருப்பேன். இது நாவலில் வந்து இது வெண்ணாவல் ஒரு 8-9 மாதம் ஆகலாம். இப்போ இதுலேயும் பாருங்கள், இதில் சும்மா கம்மியாக நட்டு விட்டேன். இப்போ தான் அகண்டு பரவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நாட்டு மாதுளை. இதில் பாருங்கள், இங்கேருந்து இது வரையும் இருக்குது பாருங்கள். நமக்கு இதில் இந்த இடத்துல ஏதாச்சும் பெருசாக பராமரிப்பாக இருக்கான்னு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த தண்ணி விடுறத அதுவும் எடுத்துக்கும், இதுலேயும் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் ஆகிடுது. நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பழச்செடி வச்சிங்கன்னா அந்த அடி சுற்றுப்பகுதியை வந்து களையை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிவப்பு பொன்னாங்கண்ணி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க. ஏன்னா அடுத்தடுத்து அப்படியே அடுக்கடுக்காக படருதில்ல, அதனால் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இது ஒரு தகவல் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, பகிர்ந்துக்கிட்டேங்க. ஏன்னா வந்து வீட்டுக்கு கீரைகள் பூர்த்தி ஆகிடுது. இப்போ இதை வாங்கினா ஒரு கட்டு எவ்வளோமா கொடுக்குறாங்க? பொன்னாங்கண்ணி கீரை 30 ரூபா, 30 to 25 ரூபா. அப்போ அது நமக்கு ஒரு சேமிப்பாகிடுது. பெருசாக இடம் இருக்கும் போது இன்னும் தென்னை